வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு கணிதம் அலகு 3 இயற்கணிதம் இதில் பயிற்சி 3ல் 4ல் முதல் கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. பொது காரணியை வெளியே எடுத்து காரணிப்படுத்துக. இங்கே ஒரு 10 இயற்கணித கோவைகள் இருக்குது. இதில் என்ன பொதுவாக இருக்கோ அதை வெளியே எடுத்து நம்ம காரணிப்படுத்தணும். ஒவ்வொன்றா பார்க்கலாமா? முதல் இது பாருங்க. முதல் இது என்ன கொடுத்துருக்காங்கன்னா 18xy மைனஸ் 12yz. இப்போ பாருங்க, இங்கே 18 இருக்குது, இங்கே 12 இருக்குது. ரெண்டுமே என்ன அப்படின்னா 6இன் மடங்கு. அப்போ இதை பிரித்து எழுதிடலாமா? 3 பெருக்கல் 6 xy. 12 எப்படி எழுதலாம்? 2 பெருக்கல் 6 yz அப்படியே வந்துடும். நம்பர் மட்டும் பிரித்து எழுதுங்க. இப்போ பாருங்கள், இதில் எது பொதுவாக இருக்குது? 6 ரெண்டுலேயும் பொதுவாக இருக்குது. அப்போ 6 நம்ம வெளியே எடுக்கலாம். எக்ஸ் இருக்கா? எக்ஸ் இல்லை, ஆனால் ஒய் இருக்குது பாருங்கள். ஒய் பொதுவாக இருக்குது. அப்போ 6 ஒய்யை தான் நம்ம வெளியே எடுக்க போகிறோம். மிச்சம் என்ன இருக்குது பாருங்கள்? 3 இருக்குது, எக்ஸ் இருக்குது. 3 எக்ஸு மைனஸ் அப்படியே வந்துடும், 2 அப்படியே வந்துடும். 6 ஒய்யை வெளியே எடுத்து மிச்சம் என்ன இருக்கும்? இசட் மட்டும் இருக்கும். இதான் என்னது? நமக்கு காரணிப்படுத்தி கிடைக்கக்கூடிய ஆன்சர். சரியா? அடுத்தது ரெண்டாவது ஆரம்பிக்கலாமா? இங்கே ஆரம்பிக்கிறேன் பாருங்கள். ரெண்டாவது இது என்ன கொடுத்துருக்காங்கன்னா 9 எக்ஸின் அடுக்கு 5 ஒய்யின் அடுக்கு 3 ப்ளஸ் 6 எக்ஸின் அடுக்கு 3 ஒய் ஸ்கொயர் மைனஸ் 18 எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஈக்குவல் டு, இங்கே பாருங்கள், இங்கே 9 இருக்குது, இங்கே 6 இருக்குது, இங்கே 18 இருக்குது. அப்போ இதில் இருக்க எல்லாமே எதோட மடங்கு? 3இன் மடங்கா? அப்போ இது எப்படி எழுதலாம் பாருங்கள். 9 3 பெருக்கல் 3 எழுதலாம். மிச்சது எந்த மாற்றமும் இல்லை. எக்ஸின் அடுக்கு 5 ஒய்யின் அடுக்கு 3 ப்ளஸ் 6 இருக்குது. 6 எப்படி எழுதலாம்? 3 பெருக்கல் 2ன்னு எழுதலாம். மிச்சது எந்த மாற்றமும் இல்லை. எக்ஸின் அடுக்கு 3 ஒய் ஸ்கொயர் மைனஸ் 18 இருக்கா? 18 3 பெருக்கல் 6ன்னு எழுதலாம். எக்ஸ் ஸ்கொயர் ஒய். சரியா? இப்போ பாருங்கள், ஈக்குவல் டு எல்லாத்துலேயும் 3 இருக்கா? அப்போ 3 எடுக்கலாம். இங்கே பாருங்கள், எக்ஸின் அடுக்கு 5 எக்ஸின் அடுக்கு 3 எக்ஸின் அடுக்கு 2 எது சின்னது? எக்ஸின் அடுக்கு 2 தான் சின்னது. அப்போ அதை நம்ம வெளியே எடுக்கலாம். அதுக்கடுத்து பாருங்கள், ஒய்யின் அடுக்கு 3 ஒய் ஸ்கொயர் ஒய் எது சின்னது? ஒய் தானே சின்னது. அப்போ ஒய்யை வெளியே எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், ஒரு 3 வெளியே எடுத்துட்டோம், ஒரு 3 உள்ளே இருக்கும். இங்கே எக்ஸின் அடுக்கு 5 இருக்குது. அதாவது எக்ஸ் வந்து 5 தடவை பெருக்கல் இருக்குது. 2 தடவை வெளியே எடுத்துட்டோம். அப்போ உள்ள எத்தனை தடவை இருக்கும்? 3 தடவை இருக்குமா? எக்ஸின் அடுக்கு 3. இங்கே என்ன இருக்குது? ஒய்யின் அடுக்கு 3 வெளியே என்ன எடுத்துட்டோம்? ஒரே ஒரு ஒய்யை எடுத்துருக்கோம். அப்போ இந்த 3ல் 1 குறைஞ்சி 2 வரும். அப்போ ஒய் ஸ்கொயர் முடிஞ்சுதா? ப்ளஸ் 3 வெளியே எடுத்தாச்சு. இந்த 2 அப்படியே வரும். இங்கே என்ன இருக்குது? எக்ஸின் அடுக்கு 3 இருக்குது, எக்ஸ் ஸ்கொயரை வெளியே எடுத்துட்டோம். அப்போ 3 எக்ஸ்லேருந்து 2 எக்ஸை வெளியே தான். உள்ளே என்ன இருக்கும்? ஒரே ஒரு எக்ஸ் மட்டும் இருக்கும். ஒய்யை வெளியே எடுத்துருக்கோம். இங்கே ஒய் ஸ்கொயர் இருக்குது, ஒய் எடுத்து ஒய் பெருக்கல் ஒய் ஒரு ஒய்யை வெளியே எடுத்தாச்சு, ஒரு ஒய் உள்ளே இருக்கும். மைனஸ் இந்த 3 வெளியே எடுத்துட்டோம். 6 அப்படியே வந்துடும். இந்த இடத்துல பாருங்கள், இந்த எக்ஸ் ஸ்கொயர் வெளியே எடுத்துட்டோம், ஒய்யை வெளியே எடுத்துட்டோம். அப்போ இது மட்டும்தான் ஆன்சர். என்ன ஆன்சர்? 3 எக்ஸ் ஸ்கொயர் ஒய் இன்ட்டு 3 எக்ஸின் அடுக்கு 3 ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2 எக்ஸ் ஒய் மைனஸ் 6. அடுத்தது மூணாவது பாருங்கள். மூணாவது இது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். மூணாவது ஒரே ஒரு லைன் தான். எக்ஸ் இன்ட்டு பி மைனஸ் 2c ப்ளஸ் ஒய் இன்ட்டு பி மைனஸ் 2c. இதில் வந்து எது பொதுவாக இருக்குது பாருங்கள். பி மைனஸ் 2c பி மைனஸ் 2c பொதுவாக இருக்குது. அதை வெளியே எடுத்துருங்க. அதான் பொது காரணி. பி மைனஸ் 2c வெளியே எடுத்துட்டோம், ப்ராக்கெட் போட்டுங்க. இந்த பி மைனஸ் 2c எடுத்துட்டோம். இங்கே என்ன இருக்குது? எக்ஸ் மட்டும் இருக்குது. இந்த ப்ளஸ் அப்படியே வந்துடும். பி மைனஸ் 2c வெளியே எடுத்து வச்சிட்டோம். என்ன இருக்குது? ஒய் அப்படியே வந்துடும். அவ்வளோதான் ஆன்சர். இதான் என்னது? காரணிப்படுத்துறது. அடுத்தது நாலாவது பாருங்கள். நாலாவது இது என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா? ஏஎக்ஸு ப்ளஸ் ஏஒய் இன்ட்டு பிஎக்ஸு ப்ளஸ் பிஒய் ஈக்குவல் டு, இதுலேருந்து எதை நம்ம பொதுவாக எடுக்கலாம் பாருங்கள். இங்கே ஏ இருக்குது, இங்கே இருக்குது. ஏவை பொதுவாக எடுத்துருவோமா? ஏவை பொதுவாக எடுத்துட்டோம். இந்த ஏவை எடுத்தாச்சு. இங்கே எக்ஸ் மட்டும் உள்ளே இருக்கும். ப்ளஸ் இந்த ஏவை எடுத்துட்டோம். இங்கே என்ன இருக்குது? ஒய் மட்டும் இருக்கும். அதுக்கடுத்து பாருங்கள், இந்த இடத்துல என்ன குறியீடு? ப்ளஸ் குறியீடு. சரி, அந்த இடத்துல ப்ளஸ்ஸை விட்டுட்டேன், இந்த இடத்துல ப்ளஸ். சரியா? அப்போ இந்த ப்ளஸ் அப்படியே வந்துடும். இதுலேருந்து எதை பொதுவாக எடுக்கலாம்? பியை பொதுவாக எடுத்துடலாமா? ஏன்னா பி தான் இருக்குது. பி வெளியே எடுத்துட்டோம், எக்ஸ் மட்டும் இருக்கும். ப்ளஸ் பி எடுத்துட்டோம், ஒய் மட்டும் இருக்கும். இப்போ பாருங்கள், எது சமமாக இருக்குது?
எக்ஸ் ப்ளஸ் ஒய் எக்ஸ் ப்ளஸ் ஒய் தான் பொதுவான காரணி. அந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய்யை நம்ம வெளியே எடுத்துருவோம். எக்ஸ் ப்ளஸ் ஒய்யை வெளியே எடுத்துட்டோம், என்ன இருக்கும்? ஏ மட்டும் இருக்கும். ப்ளஸ் அப்படியே வந்துடும். எக்ஸ் ப்ளஸ் ஒய்யை வெளியே எடுத்துட்டோம், என்ன இருக்கும்? பி மட்டும் இருக்கும். இதான் என்னது? இதை காரணிப்படுத்தி கிடைக்கக்கூடியது. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது 5வது பாருங்க. 5வது என்ன கொடுத்துருக்காங்க? 2x² இன்ட்டு 4x மைனஸ் 1 மைனஸ் 4x ப்ளஸ் 1 ஈக்குவல் டு. இதில் இந்த முதல் இது நமக்கு எந்த பிரச்சனையும் அப்படியே எழுதிக்கலாம். என்ன இருக்குது? 2x² இன்ட்டு 4x மைனஸ் 1. இங்கே என்ன இருக்குது பாருங்கள்? 4x மைனஸ் 1 இருக்குது, இங்கே மைனஸ் 4x ப்ளஸ் 1 இருக்குது. அப்போது குறி மட்டும் மாறி இருக்கா? அப்போ என்ன செஞ்சுக்கலாம்னா, இதுலேருந்து நம்ம எதையும் பொதுவாக எடுக்க முடியாது, ஆனால் 1 எடுக்கலாம். என்ன 1 எடுக்க போகிறோம்? மைனஸ் 1 நம்ம பொதுவாக எடுக்க போகிறோம். இங்கே என்ன இருக்குது? மைனஸ் 4x இருந்துச்சு, நம்ம மைனஸை பொதுவாக எடுத்துட்டோம், அப்போ ப்ளஸ் 4xாக மாறும். ப்ளஸ் 4xாக மாறும். இங்கே என்ன இருந்துச்சு? ப்ளஸ் இருந்துச்சு, நம்ம மைனஸை வெளியே எடுத்துட்டோம், அப்போ என்ன ஆகும்? மைனஸ் 1ஆக மாறிடும். அதாவது மைனஸை வெளியே எடுத்தோம்னா ப்ளஸ் இருக்கிற மைனஸ் ஆகும், மைனஸ் இருக்கிற ப்ளஸ்ஸாக மாறும். சரியா? உங்களுக்கு சந்தேகம் வந்தால் இதை நீங்கள் உள்ளே பெருக்கி பார்த்துக்கலாம். மைனஸ் 1ஐயும் 4x பேர்னா மைனஸ் 4x, மைனஸ் மைனஸ் பேர்னா ப்ளஸ்ஸு, ஓரன்னா 1. கரெக்டாக வந்துருச்சா? அப்போ நம்ம எழுதியதுக்கு கரெக்டு. இப்போ பாருங்கள், இங்கேயும் 4x மைனஸ் 1, இங்கேயும் 4x மைனஸ் 1. அதை பொதுவாக வெளியே எடுத்துருங்க. 4x மைனஸ் 1 பொதுவாக எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே என்ன இருக்கும்? 2x² இருக்கும். இந்த 4x மைனஸ் 1 பொதுவாக எடுத்துட்டோம், என்ன இருக்கும்? இந்த மைனஸ் 1 மட்டும் இருக்கும். இதான் என்னது? 5வது இதோட காரணி. சரியா? காரணிப்படுத்தி கிடைக்கக்கூடியது. அடுத்தது 6வது பாருங்க. 6வது என்ன கொடுத்துருக்காங்க? எழுதலாமா? 3y இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 அடுக்கு 2 மைனஸ் 2 இன்ட்டு 2 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு. இப்போ பாருங்கள், நமக்கு இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, அப்படியே எழுதிக்கலாம். என்ன இருக்குது? 3y எக்ஸ் மைனஸ் 2 அடுக்கு 2 அப்படியே வரும். இந்த இடத்துல பாருங்கள் மைனஸ் இருக்கா? நம்ம என்ன செய்யணும்? இந்த ப்ராக்கெட்லேருந்து ஒரு மைனஸை வெளியே எடுக்க போகிறோம். இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, இந்த ப்ராக்கெட்லேருந்து ஒரு மைனஸ் எடுக்கிறோம், அப்போ என்ன ஆயிரும்? ப்ளஸ்ஸாக மாறிடும். இப்போ பாருங்கள், இங்கே என்ன இருக்குது? ப்ளஸ் 2 இருக்குது. நம்ம மைனஸை பொதுவாக எடுத்தோம்னா ப்ளஸ் இருக்கிற மைனஸாக மாறும், மைனஸ் இருக்கிற ப்ளஸ்ஸாக மாறும். அப்போது இது மைனஸ் இருந்துச்சா, இது ப்ளஸ்ஸாக மாறிடும். அதுக்கு முன்னாடி இந்த 2 வெளியில் இருக்குது, இந்த 2 விட்டுறக்கூடாது. சரியா? இந்த 2 இருக்குது. அதுக்கடுத்து இங்கே பாருங்கள், இது ப்ளஸ் இருக்கா, இது என்ன மாறும்? மைனஸாக மாறும். மைனஸ் 2. உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் உள்ளே பெருக்கி பாருங்கள், கரெக்டாக வரும். இப்போ பாருங்கள், இதை பெருக்க என்ன வரும்? ப்ளஸ் 2xா, இதை பெருக்குனா மைனஸ் 4. ப்ளஸ் 2x மைனஸ் 4. இதை பெருக்கி பாருங்கள், மைனஸ் 2ஐயும் ப்ளஸ் 2 மைனஸ் 4, மைனஸ் 2xையும் மைனஸ் 2 ப்ளஸ் 2x. கரெக்டாக வந்துருச்சா? அப்போ நம்ம எழுதியிருக்கிறது கரெக்டு. கவனமாக எழுதணும். சரியா? இப்போ பாருங்கள், இது ரெண்டுக்கும் பொதுவாக என்ன இருக்குது பாருங்கள்? எக்ஸ் மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர் இருக்குது, இங்கே எக்ஸ் மைனஸ் 2 மட்டும் இருக்குது. அப்போ எது சின்னது? எக்ஸ் மைனஸ் 2 நம்ம பொதுவாக வெளியே எடுக்கலாம். இந்த 3y அப்படியே தான் இருக்கும். இந்த எக்ஸ் மைனஸ் 2 எத்தனை தடவை இருக்குது? 2 தடவை இருந்துச்சு. பெருக்கல்ல 2 தடவை இருந்துச்சு, ஒரு தடவை வெளியே எடுத்துட்டோம், ஒரு தடவை உள்ளே வரும். எக்ஸ் மைனஸ் 2 ப்ளஸ் இந்த எக்ஸ் மைனஸ் 2 வெளியே எடுத்துட்டோம், எது மட்டும் இருக்குது? ப்ளஸ் 2 மட்டும் இருக்குது. இதான் என்னது? நமக்கு காரணிப்படுத்தி கிடைக்கக்கூடிய ஆன்சர். அடுத்தது 7வது பார்க்கலாமா? 7வது என்ன இருக்குது பாருங்கள். 7வது என்ன கொடுத்துருக்காங்க? 6xy மைனஸ் 4y² ப்ளஸ் 12xy மைனஸ் 2yzx. சரியா? இப்போ பாருங்கள், இதை கொஞ்சம் நம்ம சுருக்க வேண்டியிருக்கும். இங்கே பாருங்கள், 6xy 12xy ரெண்டு ஒரே குறி தானே. இங்கே xy, இங்கே xy, அப்போ கூட்டலாம். 6ஐயும் 2ஐயும் கூட்டினா 18xy. மிச்சது அப்படியே வந்துடும் பாருங்க. மைனஸ் 4y² மைனஸ் 2yzx. சரியா? இப்போ பாருங்க, இது எல்லாமே 2 மடங்கு தானே. இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா 9 பெருக்கல் 2ன்னு எழுதலாமா? 18. 4 எப்படி எழுதலாம்? 2 பெருக்கல் 2ன்னு எழுதலாமா? இப்போ பாருங்க, எது வந்து பொதுவாக இருக்குது? 2 வந்து பொதுவாக இருக்குது, 2 நம்ம வெளியே எடுக்கலாம். பாருங்க, 2 2 2 இருக்குது, 2 பொதுவாக எடுக்கலாம். அதுக்கு அடுத்தது வேற என்ன பொதுவாக இருக்குது பாருங்க? எக்ஸு இல்லை, இங்கே என்ன இருக்குது? இதில் இல்லை. ஒய் பாருங்க, இங்கே ஒய் இருக்குது, இங்கே y² இருக்குது, இங்கே ஒய் இருக்குது. அப்போ ஒய்யை பொதுவாக எடுக்கலாம். நம்ம பொதுவாக எடுக்கிறது என்னது? 2 ஒய்யை மட்டும் நம்ம வெளியே எடுக்கிறோம். பாருங்க,
18 9 பெருக்கல் 2 எழுதணும். 2 வெளியே எடுத்து மிச்சம் என்ன இருக்கும்? 9 மட்டும் இருக்கும். இந்த இடத்துல பாருங்க ஒய்யை வெளியே எடுத்துட்டோம். அப்போ எக்ஸ் மட்டும் இருக்கும். 9x மைனஸ் 4 2 பெருக்கல் 2 எழுதணும். ஒரு 2 வெளியே எடுத்துட்டோம். ஒரு 2 உள்ள வந்துடும். பாருங்க ஒய் ஸ்கொயர். ஒய் ஸ்கொயர்னா ஒய் பெருக்கல் ஒய் 2 ஒய் இல்லையா? அப்போ 1 வெளியே எடுத்தாச்சு. 1 உள்ள வந்துடும். மைனஸ் 2 வெளியே எடுத்துட்டோம். ஒய்யை வெளியே மிச்சம் என்ன இருக்கும்? இசட்டும் எக்ஸ் மட்டும் இருக்கும். இதான் என்னது? காரணிப்படுத்தி கிடைக்கக்கூடியது என்னென்ன? 2y இன்ட்டு 9x மைனஸ் 2y மைனஸ் ZX. அடுத்தது 8வது பாருங்க. 8வது இது என்ன கொடுத்துருக்காங்க? 8வது இதில் ஏயின் அடுக்கு 3 மைனஸ் 3a ஸ்கொயர் ப்ளஸ் a மைனஸ் 3. இப்போ பாருங்க, இது நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா 2 பிரிச்சுக்கலாம். முதல் 2 உறுப்பு, கடைசி 2 உறுப்பு. இதுலேருந்து நம்ம எதை பொதுவாக எடுக்கலாம்? இங்கே ஏயின் அடுக்கு 3 இருக்குது, இங்கே ஏ ஸ்கொயர் இருக்குது. அப்போ ஏ ஸ்கொயரை நம்ம பொதுவாக எடுக்கலாம். இங்கே ஏயின் அடுக்கு 3, அதாவது ஏ பெருக்கல் ஏ. அப்போது ஏ ஸ்கொயரை வெளியே எடுத்துட்டோம். அப்போ என்ன இருக்கும்? ஒரே ஒரு ஏ மட்டும் இருக்கும். அதாவது 3a பெருக்கல் இருக்குது. நம்ம ஏ ஸ்கொயரை 2a வெளியே எடுத்துட்டோம். உள்ள ஒரு ஏ மட்டும் இருக்கும். மைனஸ் இந்த ஏ ஸ்கொயர் வெளியே எடுத்தாச்சு. என்ன இருக்கும்? 3 மட்டும் இருக்கும். ப்ளஸ் ஏ மைனஸ் 3. இதுலேருந்து எதையுமே எடுக்க முடியாது. எதுவுமே எடுக்கலாம். என்ன எடுக்கலாம்? 1 எடுக்கலாம். 1 எடுத்துட்டோம்னா அதே தான் ஏ மைனஸ் 3. பெருக்கி பாருங்க. 1 ஏ பெருனா ஒரு ஏ. 1 மைனஸ் 3 மைனஸ் 3. எதையும் எடுக்க முடியல, 1 எடுத்துக்கலாம். சரியா? ஈக்குவல் டு இப்போ பாருங்க, ஏ மைனஸ் 3 ஏ மைனஸ் 3 பொதுவாக இருக்கா? ஏ மைனஸ் 3 நம்ம பொதுவாக வெளியே எடுத்தாச்சு. ஏ மைனஸ் 3 எடுத்துட்டோம். என்ன இருக்கும்? ஏ ஸ்கொயர் மட்டும் இருக்கும். ப்ளஸ் ஏ மைனஸ் 3 எடுத்து வெளியே வச்சுட்டோம். என்ன இருக்கும்? ப்ளஸ் 1 மட்டும் இருக்கும். இதான் என்னது? இதை காரணிப்படுத்தி கிடைக்கக்கூடியது. அதுக்கு அடுத்தது 9 பாருங்க. 9வது என்னென்னு எழுதிக்கலாமா பாருங்க. 3 ஒய்யின் அடுக்கு 3 மைனஸ் 48y ஈக்குவல் டு இந்த 3 ஒய்யின் அடுக்கு 3 அப்படியே இருக்கட்டும். இந்த 48 வந்து 3இன் மடங்கு தான். அதை எப்படி எழுதலாம்னா 3 பெருக்கல் 16ன்னு எழுதலாம். ஒய் அப்படியே வந்துடும். ஈக்குவல் டு எதை பொதுவாக எடுக்கலாம் பாருங்க. இங்கேயும் 3 இருக்குது, இங்கேயும் 3 பொதுவாக எடுத்துடலாமா? இங்கேயும் ஒய் இருக்குது, இங்கே அப்போ ஒய்யை பொதுவாக எடுத்துக்கலாம். இங்கே ஒய்யின் அடுக்கு 3, இங்கே ஒய் எது சின்னது? ஒய் தானே சின்னது, அதான் வெளியே எடுக்கணும். 3 வெளியே எடுத்துட்டோம். இங்கே ஒய்யின் எடுக்கணும். அதாவது ஒய் வந்து பெருக்கல 3 தடவை இருக்குது, ஒரு தடவை எடுத்துட்டோம். அப்போ என்ன உள்ள 2 தடவை இருக்கும். ஒய்யின் அடுக்கு 2 இருக்கும். மைனஸ் இந்த 3 வெளியே எடுத்துட்டோம். இந்த ஒய்யை வெளியே எடுத்துட்டோம். அப்போ என்ன 16 மட்டும் இருக்கும். சரியா? இதை இன்னும் கொஞ்சம் நம்ம மாற்றி எழுதலாம். எப்படி எழுதலாம் பாருங்க. ஈக்குவல் டு 3y இன்ட்டு ஒய் ஸ்கொயர் மைனஸ் 16 இருக்கா? இதை நம்ம 4 ஸ்கொயர்னு எழுதலாம். ஈக்குவல் டு 3y இது பாருங்க ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பின்னு எழுதலாம். அப்போ ஏக்கு பதிலாக ஒய் ப்ளஸ் 4 இன்ட்டு ஒய் மைனஸ் 4ன்னு நம்ம எழுதலாம். சரியா? இதுதான் 9வது இதை காரணிப்படுத்தி கிடைக்கக்கூடியது. லாஸ்ட் இது பார்க்கலாமா? 10வது பாருங்க. 10வது இது எடுத்து எழுதுங்க. என்ன இருக்குது? ஏபி ஸ்கொயர் மைனஸ் பிசி ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் சி ஸ்கொயர். இதை கொஞ்சம் மாற்றி எழுதலாம் பாருங்க. இங்கே ஏபி இருக்குது, இங்கே ஏபி. இதை ஒன்றா எழுதிடுவோம். ஏபி ஸ்கொயர் மைனஸ் ஏபி இது ரெண்டே ஒன்றா எழுதிட்டோம். மிச்சத்தை எழுதுங்க. மைனஸ் பிசி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர். இப்போ பாருங்க ஈக்குவல் டு இந்த 2 உறுப்புலேருந்து இங்கே ஏ இருக்குது, இங்கே ஏ இருக்குது. அப்போ ஏவை காமனாக எடுக்கலாம், பொதுவாக எடுக்கலாம். இங்கே பி ஸ்கொயர் இருக்குது, இங்கே பி இருக்குது. அப்போ பிஏ காமனாக எடுக்கலாம். பாருங்கள், ஏவை வெளியே எடுத்துட்டோம். பி ஸ்கொயர்னா என்ன தான்? பி பெருக்கல் பி. ஒரு பி வெளியே வந்துருச்சு, ஒரு பி உள்ளே இருக்கும். மைனஸ் இந்த ஏபி அப்படியே வெளியே எடுத்துட்டோம். அப்போ இந்த இடத்துல எதுவுமே 1 இருக்கா அர்த்தம். என்ன இருக்குது? 1. இந்த மைனஸ் அப்படியே வந்துடும் 1. சரியா? இப்போது இதுலேருந்து நம்ம என்ன செய்யலாம்? சி ஸ்கொயரை வெளியே எடுக்கலாம். என்ன சி ஸ்கொயர்? மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் சி ஸ்கொயரை வெளியே எடுத்துட்டோம். மைனஸ் எடுத்துட்டோம், சி ஸ்கொயர் எடுத்தோம். என்ன இருக்கும்? பி மட்டும் இருக்கும். நம்ம மைனஸை பொதுவாக எடுத்தோம்னா ப்ளஸ் இருக்கிற மைனஸ் ஆகும், மைனஸ் இருக்கிற ப்ளஸ் ஆகும். இங்கே ப்ளஸ் இருக்கா, இந்த இடம் மைனஸாக மாறிடும். இந்த சி ஸ்கொயர் வெளியே எடுத்துட்டோம். என்ன இருக்கும்? அந்த இடத்துல எதுவுமே எல்லாம் 1 இருக்கா அர்த்தம். உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சா இதை பெருக்கி பாருங்கள். மைனஸே ப்ளஸும் பேருனா மைனஸ், சி ஸ்கொயரும் பியும் பேருக்குனா பிசி ஸ்கொயர். அதுக்கடுத்து பாருங்கள், மைனஸே மைனஸே பேருனா ப்ளஸ், சி ஸ்கொயர் 1 பேருனா சி ஸ்கொயர். சரியா? லாஸ்ட் ஸ்டெப் பாருங்கள். ஈக்குவல் டு என்ன பொதுவாக இருக்குது? பி மைனஸ் 1 பொதுவாக இருக்கா? அந்த பி மைனஸ் 1 அப்படியே எழுதிக்கலாம். இங்கே என்ன இருக்குது? வெளியில் மிச்சம் இருக்குது ஏபி. பி மைனஸ் 1 இங்கே எடுத்து எழுதிட்டோம். மிச்சம் இங்கே என்ன இருக்குது? சி ஸ்கொயர் மட்டும் இருக்கா? சி ஸ்கொயர். இதான் என்னது? 10வது இதை காரணிப்படுத்தி நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர். இதோட இந்த கணக்கும் முடிந்தது. நன்றி.